Hi friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேசர் ரசகுல்லா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க and bell button press பண்ணிக்கோங்க. ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பால் தெரையறதுக்கு. இத லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டிட்டே இருங்க. அப்பதான் தண்ணி தனியா பால் தெறிஞ்சு தனியா வரும். இப்போ நல்லா தெறிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். இத இப்ப நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுல லெமன் ஃப்ளேவர் போறதுக்காக ஒரு கப் தண்ணி ஊத்தி நல்லா அலசி புழிஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் இத தொங்க விட்டுருங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சூடான சர்க்கரை சேர்த்த பால் எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீரை துணில இருந்து எடுத்துடலாம். இத 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட வேண்டாம். இப்போ குட்டி குட்டி உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா உருட்டிட்டு கையை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல இப்போ 1 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் உள்ள வச்சு இதை உருட்டிடலாம். இப்போ எனக்கு 6 பால்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு வேணும்னா 1.5 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க பன்னீர் எல்லாம் இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீர்லாம் நல்லா வெந்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கேசர் ரசகுல்லா ரெடி. ரொம்ப நார்மலாக சிம்பிளாக ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு இப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ள வச்சு சாப்பிட்லாம். பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த ஈஸி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.